ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் டே 75. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லுவேன், அப்புறம் இங்கிலீஷில் சொல்லுவேன். பொறுமையாக தான் சொல்லி தருவேன், அதனால் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணோன்னா லேர்ன் பண்ணுவோம். வாங்க. ஃபர்ஸ்ட்டு, அப்படி தான் நான் வளர்ந்தேன், தெரியாமல் கால் பட்டுருச்சு அப்படின்னா சாரி சொல்லணும். அப்படி தான் நான் வளர்ந்தேன். யாராவது நம்ம பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்ணும். அப்படி தான் நான் வளர்ந்தேன் இப்படின்னு சொல்லுவோம்ல. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னா, தட்ஸ் ஹவ் ஐ க்ரோ அப். தட்ஸ் ஹவ் ஐ க்ரோ அப். தட்ஸ் ஹவ் ஐ க்ரோ அப். ஓகே. கௌரவப்படுத்தியதுக்கு நன்றி. என்னை கௌரவப்படுத்தியதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? தேங்க்ஸ் ஃபார் த ஹானர். தேங்க்ஸ் ஃபார் த ஹானர். கௌரவப்படுத்தியதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஹானர். நீங்கள் எங்கே போகிறீங்க? நீங்கள் எங்கே போகிறீங்க? நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத வேர் ஆர் யூ கோயிங். வேர் ஆர் யூ கோயிங். நீங்கள் எங்கே போகிறீங்க? வேர் ஆர் யூ கோயிங். அடுத்து, அது யாருடைய வீடு? அது யாருடைய வீடு? உன்னை நான் அடிக்கடி அங்கே பார்க்குறேன், அது யாருடைய வீடு அப்படின்னு கேட்போம். ஹூஸ் ஹவுஸ் இஸ் தேட்? ஹூஸ் ஹவுஸ் இஸ் தேட்? ஹூஸ் ஹவுஸ் இஸ் தேட்? யாரோட வீடு? ஹூஸ் ஹவுஸ் இஸ் தேட்? நான் ஸ்கூலுக்கு போகிறேன். நான் ஸ்கூலுக்கு போகிறேன். நான் ஸ்கூலுக்கு செல்கிறேன் அப்படிங்கிறத ஐம் கோயிங் டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஐம் கோயிங் டு ஸ்கூல். நான் இப்போ காலேஜுக்கு போகிறேன் அப்படின்றது ஐம் கோயிங் டு காலேஜ். ஐம் கோயிங் டு காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். எந்த பதிலும் இல்லை. நான் கேள்வி கேட்டேன் அவன்கிட்ட, அதுக்கு எந்த பதிலும் அவன் சொல்லலை. எந்த பதிலும் அவன் சொல்லலை. தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். நான் போய் கேட்டேன் அவங்கக்கிட்ட, அவங்க எதுவுமே சொல்லலை, எந்த பதிலும் சொல்லலை. தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். அடுத்து, நான் உனக்காக காத்திருக்கிறேன். நான் உனக்காக காத்திருக்கிறேன். நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உனக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட ஃபோனில் சொல்கிறோம், நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஓகேவா? அடுத்து, எல்லாத்தையும் சொல்லுங்கள். நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுங்கள். ஒன்று விடாமல் எனக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் தெளிவாக முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறத டெல் மீ எவ்ரிதிங். டெல் மீ எவ்ரிதிங். டெல் மீ எவ்ரிதிங். அடுத்து, ரெண்டுமே நல்லது தான். ஆப்பிள் சாப்பிட்டாலும் நல்லதான், ஆரஞ்சு சாப்பிட்டாலும் நல்லதான். ரெண்டுமே மிகவும் நல்லது. ரெண்டுமே மிகவும் நல்லது. ரெண்டுமே நல்லது தான். போத் ஆர் வெரி குட். போத் ஆர் வெரி குட். போத் ஆர் வெரி குட். என்னால் அதை தூக்க முடியாது. என்னால் ஒரு 10 கிலோ தூக்க முடியும். நீங்கள் சொல்கிறது 50 கிலோவுக்கு மேலே இருக்குது. அதை சத்தியமாக என்னால் தூக்க முடியாது. என்னால் அதை தூக்க முடியாது. ஐ காண்ட் லிஃப்ட் தேட். ஐ காண்ட் லிஃப்ட் தேட். ஐ காண்ட் லிஃப்ட் தேட். லிஃப்ட்னா தூக்குறது. என்னால் முடியாதுங்கிறது காண்ட். ஐ கேன் நாட். என்னால் முடியாது. காரை இங்கே விட்டுட்டு விடுங்க. அதாவது காரை இங்கே விட்டுருங்க. காரை இங்கே விட்டுருங்க. இதுதான் கொஞ்சம் பார்க்கிங்க்கு வசதியான இடம். காரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். காரை இங்கே விட்டுருங்க அப்படிங்கிறத லீவ் த கார் ஹியர். லீவ் த கார் ஹியர். இங்கே விட்டுருங்க. லீவ் த கார் ஹியர். லீவ் த கார் ஹியர். அவள் ஒரு நல்ல பொண்ணு. அவள் ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. அவள் நல்ல பொண்ணுப்பா, அமைதியான பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் அ குட் கேர்ள். ஷீ இஸ் அ குட் கேர்ள். ஷீ இஸ் அ குட் கேர்ள். அவன் ஒரு நல்ல பையன் அப்படிங்கிறத ஷீ இஸ் அ குட் பாய். ஷீ இஸ் அ குட் பாய். அவன் ஒரு நல்ல பையன். ஒருங்கும்போதே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பின்னர் அதை யார் உடைச்சது? நான் இங்கே இந்த கிளாஸை வச்சுட்டு போயிருந்தேன். இருக்கதே நீங்கள் 2 பேர் தான். சேட்டை பண்ணுறது நீ தான். நீ தான் உடைச்சிருப்ப. நீ இல்லைன்னா பின்ன யார் இதை உடைச்சது? நீ இல்லைன்னா பின்ன யார் இதை உடைச்சது? Then who broke it? Then who broke it?
யார் உடைச்சது? ஹூ broke it? யார் உடைச்சது? தென் ஹூ broke it? அப்படின்னு கேட்கலாம். இந்த வேலையை யார் செஞ்சது? இந்த வேலையை யார் செஞ்சது? நான் ஸ்விட்சை ஆன் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ ஆஃப் ஆகிருக்கு. இந்த வேலையை செஞ்சது யார்? ஹூ டிட் திஸ் ஒர்க்? ஹூ டிட் திஸ் ஒர்க்? இந்த வேலையை செஞ்சது யாருங்கிறத நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணி வச்சுட்டு போயிருப்போம், அதை வந்து எதாவது கொலாப்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ ஏதோ ஒன்று, இந்த வேலை செஞ்சது யார்? ஹூ டிட் திஸ் ஒர்க்? ஹூ டிட் திஸ் ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். நீ ஏன் அடிக்கடி இங்கே வர்றதில்ல? முதல்ல இங்கே வருவ, இப்போ ஏன் இங்கே டியூஷனுக்கு ஒழுங்காக வர்றதில்ல? நீ ஏன் அடிக்கடி இங்கே வர்றதில்ல? நீ ரொம்ப லீவ் போட்டு வர்ற, கண்டினியூஸாக வரமாட்டேங்கிற, நீ ஏன் அடிக்கடி இங்கே வர்றதில்ல அப்படிங்கிறத why don't you come here often? why don't you come here often? why don't you come here often? ஏன் நீ வந்து அடிக்கடி வர்றதில்ல? why don't you come here often? தயவு செஞ்சு கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் போயிட்டு அப்புறம் காசை எடுத்துகிட்டு வாங்கன்றீங்க. ஸோ அதனால் போகும்போதே காசை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ப்ளீஸ் டேக் சம் மனி வித் யூ. ப்ளீஸ் டேக் சம் மனி வித் யூ. உங்களோட பணத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. ப்ளீஸ் டேக் சம் மனி வித் யூ அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே வந்துடுவேன். நான் இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே வந்துடுவேன். இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படிங்கிறத ஐ வில் பி தேர் இன் ஹாஃப் அன் ஹவர். ஐ வில் பி தேர் இன் ஹாஃப் அன் ஹவர். ஐ வில் பி தேர் இன் ஹாஃப் அன் ஹவர். தயவு செஞ்சு மறக்காத, வாங்கிக்க. தயவு செஞ்சு மறக்காத. நம்ம பாட்டி, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவதும் நமக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஊருக்கு போகும்போது அப்போ சொல்லுவாங்கள்ல, தயவு செஞ்சு மறக்காத, வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் டோன்ட் ரெஃப்யூஸ். ப்ளீஸ் டோன்ட் ரெஃப்யூஸ். ப்ளீஸ் டோன்ட் ரெஃப்யூஸ். நீ எங்கே தங்கியிருக்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்போம். நீ எங்கே தங்கியிருக்க? நீ எங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்க? நீ எங்கே தங்கியிருக்க அப்படிங்கிறத வேர் ஆர் யூ ஸ்டேயிங்? வேர் ஆர் யூ ஸ்டேயிங்? வேர் ஆர் யூ ஸ்டேயிங்? தயவு செஞ்சு என்னை தொந்தரவு செய்யாத. தயவு செஞ்சு என்னை தொந்தரவு செய்யாத, எனக்கு வேலை இருக்குது. தயவு செஞ்சு என்னை தொந்தரவு செய்யாத அப்படிங்கிறத ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டே டு டே லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். பொறுமையாக பேசினாலும் பரவாயில்ல, கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.